இத பாத்தீங்களா ஃபுல்லா வந்து அவகோடாவா, அப்புறம் வந்து இது வாட்டர் ஆப்பிள் பாத்தீங்களா. இந்த செடி நம்ம வீடு பக்கத்துல ஒருத்தர் வச்சிருந்தாரு. ரொம்ப நாளா கழிச்சு காய் காய்க்கலன்னு சொல்லி பார்த்துருந்தோம். பார்த்தா இப்ப அவரே கூப்பிட்டு ஒரு வீடியோ எடுன்னு சொன்னாரு. அதனால ஒரு வீடியோ எடுக்கலாமே. யாராவது சென்னையில வாட்டர் ஆப்பிள் வச்சிருக்கீங்களோ பாருங்க. நோ மெயின்டெனன்ஸ், ஒன்லி இயற்கை தான் வந்து அதுவா வளர்த்துக்குது. தண்ணிலாம் ஊத்துறது இல்ல. பாத்தீங்களா எவ்வளவு ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஏரியா ஃபுல்லா எவ்வளவு பெரிய மரம். ஃபுல்லா இந்த இருக்கு பாருங்க. ஃபுல்லா பின்னாடி எல்லாம் இருக்கு. பாத்தீங்களா வாட்டர் ஆப்பிள் செம்மையா இருக்கு. பாத்தீங்களா நம்ம ஏரியா ஃபுல்லா வந்து வாட்டர் ஆப்பிள் சந்தன செடி. இதுதான் பக்கத்து செடி அது. ஆனா ஸ்மெல்லு சந்தன மாதிரி ஸ்மெல்லே வரல. பாத்தீங்களா இந்த காஞ்சி போன கட்டையாவது முத்தி கிடக்கும். இடம் இல்லைன்றாரு, நீ வேற அதவே இதவே இன்றியாடா. இயற்கை தான் நல்லா இருக்கும் சில்லுன்னு. பாத்தீங்களா ஏதோ சந்தோஷம். இதெல்லாம் வெளியே வாங்கி சாப்பிடுறதுக்கு செலவு பண்ணிருப்பீங்க. அது கணக்கே கிடையாதுப்பா, நிறைய பண்ணுவேன். இப்பதான் அதுதான் சொல்றேன், இந்த ஒரு வருஷம் தான் இதுக்கு டைம் ஒதுக்கல நாங்க. இதுக்குன்னே நிறைய டைம். அப்படியே நீ கேளுடா, அவர் பதில் சொல்லுவாரு. அப்படி ஒரு பேட்டி எடுத்த மாதிரி இருக்கு. ஒன்னும் வேணாப்பா, அக்கப்படுறாரு வேணான்றாரு. அப்படி ரைட்டு. பாத்தீங்களா நான் இப்பதான் கையில தொட்டு பாக்குறேன். பலாமரம் பூவெல்லாம் வந்து காஞ்சி போச்சு. வந்துட்டு சின்னதா காய்ச்சி மேல சீதா மரம் ஃபுல்லா காய் காய்ச்சிதுரா குட்டி குட்டியா. அது என்ன தானா வளர்ந்துதா? பப்பாளி மரமே காய் காய்ச்சிதுரா மாடியில. அதான் பெருசா தள்ள இந்த கையற சின்னது தானா வந்துச்சு. நிறைய போத்துது. ஒரு காய் மருந்து வைக்கல. எல்லாத்தையும் மருந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணா போதும், அழகா வந்துடும். அது உள்ள கடிச்சிருங்க எல்லாத்தையும். கீழே எல்லாம் கொட்டி போய் கிடையாது. ஃபுல்லாவே பிஞ்சதான் இருந்தது. நானு இந்த பூ மட்டும் அங்க இருந்து பாப்பேன். என்னடா பூ ரெட் கலர். இதை எத்தனை போய் சேல் பண்ணுவீங்களா இல்லாட்டி அப்படியே நீங்களா சாப்பிடுவீங்களா? சேல் வேற இதுல பண்ண. சும்மா வெளியே கூறு கட்டி விற்பாங்கல்ல பெருசுங்க. சரிங்க, அதான் சொல்றதா. நாங்களே இன்னும் ஒண்ணு சாப்பிடல இந்த வருஷம். அப்படியா? அணில் தான் சாப்பிட்டேன். இப்ப கீழே காலையில இருக்கு. கீழே மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சுக்குது. எல்லாத்தையும் அவர் ஹெல்ப் பண்ணிட்டாரு அணில். மேல இருந்து எல்லாத்தையும் கொட்டிட்டு இருக்கு எல்லாமே. இதெல்லாம் கேரளா சைடு, இந்த கன்னியாகுமரி இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா குத்து குத்தா காய்க்கும். 2 வருஷம் ஆனா அணில் வாய வைக்கலப்பா. 2 வருஷம் நல்லா சாப்பிட்டா. நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணீங்கன்னா அதுங்களுக்கு வராதுங்க. மெயின்டெனன் பண்ணாதனால அதுங்க. ஆமா, அது என்னத்த மெயின் பூச்சி மருந்து அடிக்க முடியும். அச்சாலும் அழகா சாப்பிட்டு போயிடாதுங்க. இருக்கிற ஊர் ஜீவன சாப்பிட்டு போவோம். மிச்சம் நம்ம சாப்பிடணும். மேல பூவானா அது? ஆமா ஆமா, மொட்டைங்குது பூவுங்குது. இதுல பூ பார்த்தேன். இப்ப பூவே காணுமே. எல்லாமே கொட்டிட்டு. அதான் கொட்டிச்சு, பூ கொட்டிச்சு. அது பிஞ்சா மாறும். பாரு ரெட் கலர் சூப்பரா இருந்தது. பூ பிஞ்சா மாறும். ஃபுல்லா வந்து இதுதானே இது. அதுவும் வாட்டர் ஆப்பிள் தானே. ஆமா, அது வந்து பதியம் போட்டு வச்சு செடிதான். பதியம் போட்டு வச்சு செடிதான். அவகோடா இல்லடா, இங்க அவகோடா இருக்குங்க. இங்க நம்மளது எத்தனை நீங்க வச்சா வெஸ்ட் போறல. இங்க ஃபுல்லாவே இதுவா இருக்குடா. தண்ணி மெயின்டெனன்ஸ் பண்றது அவரு. இருட்டா அவகோடா மட்டும் நம்ம என்ன பண்ற? நீ தண்ணி ஊத்தல. எங்க இருக்கு பைட்டு? அது இருக்கு பாரு. அது இருக்கு பாரு. ஃபுல்லா கீழே வந்துட்டு எல்லாமே. ஸ்டார் ஃப்ரூட் தான். ஆமா, அதான் இருக்க ஸ்டார் ஃப்ரூட். அதானே அது என்னது காய் காய்ச்சிருக்காங்க. அது நிறைய
இப்பதான் பூ பூக்குது. ஃபுல்லா வாட்டர் ஆப்பிள் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? நம்ம சென்னையில நம்ம ஏரியால இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் ஆப்பிள் பாக்குறேன். படிக்கலாமாடா அத? காயா இது பழமா? சிவப்பா இருந்ததுன்னா பழம். ஆமா இது சிவப்பா இருக்கு. பாத்து பாரு எப்படி எந்த பழம் பழாரு பேர் மாத்து போச்சா? லிச்சி. லிச்சி அதானே இது? அது அது எதுனா நீ கை வைக்கிறது அது இது முல்சித்தா. முழுசித்தா? அதான் ராம் சீதா மாதிரி போற பெருசா. முழுசித்தா உடம்பு லிச்சி அதை இருக்குது பாரு. இப்ப கவர்லயே இருக்குது ஒன்றும் அதை நடவே இல்லை. அது வாங்கி வச்சு ஒரு வருஷம் ஆகுது. கவர்ல இருக்குப்பா கருப்பு கலர் கவர்ல. அதுதான் அப்படியே நோண்டி வச்சிட வேண்டியதானே? வேற இறங்கிச்சுப்பா. இடம் இல்ல இடம் இல்ல நீ இவ்வளவு இடம் வச்சு கீழே ஓப்பன் பண்ண அப்படியே வச்சிடலாம்ல. இவங்க இடம் இல்லல்ல. ஓ அது வேற இருக்குதா? பாத்துல அப்ப இது அது இது வரைக்கும் தான் இல்ல உங்க இடம். அந்த காம்பவுண்டுக்கு ஒழுங்கு அவ்வளவுதான். அப்ப இது எல்லாமே அதனால அப்படி அப்படியே இதுல வச்சிருக்கீங்களா? தேவைப்பட டப்புன்னு எடுத்து வச்சுக்கலாம். வாங்கிட்டு இருக்கலாம்ல. விக்கிறேன்னு சொன்னா வாங்கிக்கலாம். என்னவா போன இருக்கு அந்த ரேட் 25னா 25 லட்சம். லட்சம் தான் கோழி நினைச்சேன். இது கம்மியா தான் இருக்கும். இதுதான் இருக்கும் 1200. கீழே பாத்தீங்களா ஃபுல்லா வந்து கொட்டி கிடக்குது. தெரியுங்க வளர்க்கறதுக்கு நீங்க வச்சிருந்துருக்காங்க. பண்ண மாட்டேன்றாங்களே நம்ம அதுவும் என்ன பண்ணாங்க? அதுவும் அதே நிறைய காய்க்கும் சப்போட்டா. பாத்தீங்களா நல்லா இருக்காடா? எப்படி இருக்கு? நிப்பா இருக்கு. அவ்வளவுதான் அதான் யோசிச்சு அப்போ சரி போகும்போது ஒரு கிளை பச்சு வந்துடலான்னு பார்த்தேன். ஆமா கதை அது கரையை சரி இப்போ வைக்கிறது அதோட மெயின்டைன் இல்ல. உயிர் கொட்டா தான் கொடுக்கறது. அதுக்கப்புறம் நீயே வளர்ந்துக்கிட்ட போடா அப்படின்னு விட்டு. மழை வந்தா சந்தோஷம் செடிங்களுக்கு. இது வேற இருக்கு. இதோ மல்பெரி தான். அதெல்லாம் கரை வச்சு ஆஹா அது கருப்பு கலரா மாறண்டா. தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து கற்பனை கரையால வச்சு இதுல செம்மரம் என்ன வச்சிருக்கீங்களா? பப்பாளி பத்தியா ஒன்னே ஒண்ணு காய்ச்சிருக்கு. செம்மரம் கிடையாது. வளரு பண்ற சவுக்கு சவுக்கு மரம். நம்ம எங்க நம்ம வீட்டாண்ட சவுக்கு மரம் தான்டா 3 வச்சு ஃபுல்லா சவுக்கு மரம். இதுல வந்து இதே போலதான் அந்த மரம் வந்து பெருசா வளரும். அதுதான் வந்து ஃபைன் மரம். ஃபைன் மரம் இது ஃபைன் மரம். இதுதான் வந்து கொடைக்கானல்ல ஃபைன் கார்டுன்னு ஃபாரஸ்ட் ஃபைன் ஃபாரஸ்ட்னு சொல்லி கூட்டு போவாங்க. ஆமா அந்த செடி தான் வந்து இப்ப பொக்கேக்கு யூஸ் பண்றாங்க. வர வழியில வந்து எல்லாம் குரோட்டன்ஸ் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பதியம் போட்டு. அதுலதான் வந்து பூ பூக்கும். அந்த பூவை கட்ட மாதிரி தான் இருக்கும். ஜிஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. வாசனையா இருக்கும் அது ஆடாதோட. இது இருக்கா ஏண்டா இது எல்லாம் 3 வச்சு அந்த சைடு ஃபுல்லா இருக்குமாடா பச்சை கலர் பூ பூக்குது தெரியுதா உனக்கு? இத வந்து டெய்லி 2 இலைய கொதி வச்சா ரத்தம் பியூரிஃபை ஆகும். ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. போவோம். எனக்கு ஒரு வருஷம் முன்னாடி நிறைய வந்துருச்சு. இது பாருங்க திடீர்னு எங்க இருந்து கட்டு தெத்தடி ஆகி போச்சு உடம்பு ஃபுல்லா. அப்புறம் சித்த வைத்தியர்கிட்ட போயிட்டு ரெடி பண்ணி ரன்னிங்ல தான் இருந்திருக்கு இவ்வளவு நேரம்.